எபிசோட் 931. மன்னிப்பு கேட்கும் கியூபன். கியூபன் கேட்ட கேள்வியில் லீசன் அதிர்ச்சியாக அவனை பார்த்தான். ஒட்டுமொத்த மீடியாவிற்கும் என்ன நடக்கிறது என்று தெரிந்தாலும் திரும்ப எதற்காக தன்னிடம் இப்படி கேட்கிறார் என்று குழம்பினான் லீசன். அவன் குழப்பத்துடனே கியூபனை பார்க்க அவனின் அடுத்த கேள்வி அவனை இன்னும் அதிர்ச்சியாக்கியது. சொல்லு, எதுக்காக அலையன்ஸ் பேரை நாசம் பண்ண பார்த்த? அமைதியான குரலில் அதே நேரம் அழுத்தம் திருத்தமாய் கியூபன் கேட்க பெரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் லீசன். அவர்களை சுற்றி இருக்கும் மக்கள் அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்கள் காதில் சரியாக விழுந்ததா என்று சந்தேகம் எழுந்தது. கூட்டத்தில் இருந்த சிலர் தங்களுக்குள் சலசலத்துக் கொண்டார்கள். அங்கு இருக்கும் நிறைய பேருக்கு நடந்த சம்பவத்திற்கான காரணம் கியூபன் தான் என்று தெரியும். ஆனால் ஒருத்தருக்கு கூட அதை சொல்ல தைரியம் இல்லை. நடக்கும் சூழலில் மாட்டிக்கொண்ட லீசன் கியூபனையும் அவர்களை சுற்றி இருக்கும் ஆட்களையும் நம்ப முடியாமல் சுற்றி முற்றி பார்த்தான். அவனுக்கே அனைவர் முன்பிலும் கோமாளி போல தோன்றியது. என்னது, இவர் இப்படி சொல்றாரு? குடிச்சிட்டு வந்திருக்காரோ என்னமோ. இங்க இருக்கிற எல்லாருக்குமே கியூபன் மேலதான் சந்தேகம் இருக்கு. ஆனா ஏன் இவர் இப்படி சொல்றாரு? நம்ப முடியாமல் கியூபனை பார்த்து கேட்டான் லீசன். இப்படி ஒரு விஷயத்தை கியூபன் கூறுவான் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு நேரம் அவர்கள் போட்ட திட்டமே வேறு. அப்படி இருக்கையில் அதன்படி பேசாமல் வேறு ஏதோ ஒன்றை பேச மொத்தமாய் குழம்பி தவித்தான் லீசன். கியூபன் லீசனை அழுத்தமாய் பார்த்தான். மாஸ்டர், என்ன சொல்றீங்க நீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்கிற. நீ பண்றது எனக்கு எதுவுமே புரியல. அழுத்தமாய் மாறுபட்ட குரலில் கியூபன் கூற லீசன் அனைத்தையும் புரிந்து கொண்டான். கியூபனை நோக்கம் என்ன என்று புரிந்தாலும் இதனை நம்பத்தான் அவனால் முடியவில்லை. எப்படி கியூபன் இப்படி செய்யலாம் என்று மனதில் யோசித்தான். இது அனைத்துமே பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்காகத்தானே செய்கிறான். அப்படி இருக்கையில் ஏன் இந்த முடிவு என்று குழம்பினான் லீசன். லீடர், இந்த விஷயம் எப்படி எதனால் நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அதான் நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? நம்ப முடியாத திகைப்புடன் கேட்டான் லீசன். என்ன நடக்குது இங்க? இந்த விஷயத்த பண்ண சொன்னது பிளட் மூன் ஆர்கனைசேஷன் தான். இப்போ அவங்களே உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்களா? என்னவோ ஏதோ எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம பாசுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? சொந்த ஆளுங்களே இவ்வளோ பெரிய பிரச்சனைல மாட்ட வைக்க பாக்குறாரு. மனதிலே புலம்பினான் லீசன். கியூபன் அவனின் கையை அழுத்தமாக பிடித்துக் கொண்டான். ஒழுங்கா உண்மையை சொல்லு. கோபமாக அவனின் கையை அழுத்தமாக பிடிக்க வலியில் அலறினான் லீசன். கையை உடையும் அளவிற்கு அவனின் புஜத்தினை பிடித்து அழுத்த வலியில் துடித்த லீசனை கீழே தள்ளிவிட்டான் கியூபன். அவர்களை சுற்றியிருந்த ஆட்கள் அனைவரும் கியூபனின் கோபத்தை கண்டு பெரும் அதிர்ச்சியில் மூழ்கினர். லீசன் வலியில் துடித்துக் கொண்டும் அலறிக்கொண்டும் இருந்தாலும் யாருமே அவனுக்கு உதவ முன்வரவில்லை. அவனை அழுத்தமாய் பார்த்த லீசன் அவன் முன்பு சென்று நின்றான். யாரும் என்கிட்ட வராதிங்க. என்னுடைய பிளட் மூன் ஆர்கனைசேஷன் இந்த விஷயத்த எங்க வழியில ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம். அழுத்தம் திருத்தமாய் பாரவேலையை கொல்லும் அளவிற்கு கோபத்தினை கண்ணில் தேக்கி வைத்து கியூபன் கூற மற்றவர்களுக்கு அவனை நெருங்கும் தைரியம் துளிகூட இல்லை. கீழே விழுந்திருந்த லீசனுக்கு நடப்பது அனைத்தையும் நம்ப முடியவில்லை. கியூபனையே சிலர் வினாடிகள் உற்று பார்த்தவன் மெய்யாகவே கியூபன் சொன்னதை உண்மைதான் என்று புரிந்து கொண்டான். என்ன காரணத்திற்காக கியூபன் இதையெல்லாம் செய்கிறான் என தெரியவில்லை என்றாலும் அவனின் கோபத்தை தூண்டிவிடக் கூடாது என்று புரிந்து கொண்டான். சொல்லிக்கிறேன், உண்மையை சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட யாரோ ஒருத்தர் பணத்தை கொடுத்து ரெட் பைன் குரூப்ஸ் மேல இந்த மாதிரி படிப்பட சொன்னாங்க. நாங்க அந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி மேல வெறுப்பு இருந்துச்சு. அதான் இப்படி பண்ணோம். பட்டென்று லிசன் அனைத்து உண்மையையும் கூற சாருமதி திகைப்புடன் அவனை பார்த்தாள். அவளின் கலங்கிய விழிகள் அவனை நம்ப முடியாமல் நோக்கியது. எப்போதிலிருந்து பிளட் மூன் ஆர்கனைசேஷன் அவர்களின் தன்மானத்தை விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்று நினைத்தாள். உன்னை யார் இது பண்ண சொன்னா? அவசரமாய் சரவணன் கேட்க லீசன் அவனை பயங்கரமாய் முறைத்தான். எல்லா பிரச்சனையும் இவனாலதான் வந்துச்சு. எனக்குனே வரானுங்க. மனதில் சொல்லிக் கொண்ட லீசன் வாயை திறக்காமல் அமைதியாக இருந்தான். நடக்கும் அதிர்ச்சிகள் பத்தாது என்று போல அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தான் கியூபன். மிஸ்டர் சரவணா, ஒரு வழியா நம்ம மீட் பண்ணிட்டோம். அமைதியான குரலில் கியூபன் கூற சாருமதிக்கும் லீசனுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சாருமதியின் கண்கள் தெரித்து வெளியே விழும் அளவிற்கு பெரிதாய் விரிந்தது. உணர்ச்சிகளின் பிடியில் மூழ்கியிருக்கும் சரவணனையே இமைக்காமல் பார்த்தாள். பிளட் மூன் ஆர்கனைசேஷன் அவர்களின் இடத்திலேயே அவர்களின் தன்மானத்தை விட்டுக் கொடுப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதுவும் அவள் கண்முன்னே இருப்பது பிளட் மூன் ஆர்கனைசேஷனை சேர்ந்த சாதாரண ஆள் இல்லை. பிளட் மூன் ஆர்கனைசேஷனின் பவிலியன் மாஸ்டர். அதில் இருக்கும் மிக முக்கியமான நபர்களில் கியூபனும் ஒருவன். கியூபன் லீசனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்க்க உடனே அவசரமாய் எழுந்தான். மிஸ்டர் சரவணா, இதுதான் உண்மை. பிளட் மூன் ஆர்கனைசேஷன் தான் இதுக்கு காரணம். நாங்க இது ஒழுங்கா பண்ணாம விட்டுட்டோம். நாங்க அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல வேலை பார்க்கறதுனால எங்களுக்கு பணம் கொடுத்தது யாருன்னு தெரியல. ஆனா
அந்த ஆளு ரொம்ப பெரிய செல்வாக்கு உள்ளவன் நினைக்கிறேன். பில்லியன் கணக்கில் எங்களுக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பெரிய குடும்பங்கள் எல்லாம் எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கும் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்திருந்தாரு. எங்களோட பிளட் மூன் ஆர்கனைசேஷன் வெறும் பணத்துக்காக எந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். அவர் கொடுத்த வாக்குக்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். அதுவும் இல்லாமல் எங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே பெரிய பெரிய விஷயமா இருக்கும். அவங்க எங்களோட பிளட் மூன் ஆர்கனைசேஷனை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அதான் எங்களுக்கு வேற வழி தெரியல. மடமடவென லீசன் அனைத்தையும் கோர அவனை பார்த்தான் சரவணா. உங்களோட பிளான் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் கூட எதுவும் சம்மந்தப்பட்டிருக்கா? அதற்குடனே ஆமாம் என்பது போல் தலையசைத்தான் லீசன். மிஸ்டர் சரவணா, அது உண்மைதான். உங்க கூடயும் எதுக்கணும்னு டீல் பேசி இருந்தோம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் நம்ம எதிரிங்க தான். ஆனா உங்களை எதிர்க்கணும்னு நாங்க நினைச்சாலும் எங்ககிட்ட அந்த திறமை இல்லை. எங்களோட பிளட் மூன் ஆர்கனைசேஷன் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட் மட்டும்தான் வேலை பார்க்குது. நாங்க சயின்டிபிக் ரிசர்ச் எதுவும் வேலை பார்க்கல. எங்களுக்கு அந்த எபிலிட்டியும் இல்லை. அந்த மாதிரி விஷயத்த எங்களால பண்ணவும் முடியாது. தலையை குனிந்து கொண்டு லீசன் கூறிட சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் நம்ப முடியாமல் அவனை பார்த்தார்கள். அனைவருக்கும் நடக்கும் அனைத்தும் வினோதமாகவும் மர்மமாகவும் தோன்றியது. இது அனைத்துமே கட்டுக்கதையாக இருக்குமோ என கூட யோசித்தார்கள். ஆனால் அதே போல் கியூபன் இங்கு இருக்கையில் எப்படி அவன் ஆட்கள் தைரியமாய் பொய் சொல்லுவார்கள் என்று யோசித்தான். அது மட்டும் இல்லாமல் நடத்த அனைத்தையும் கேட்டதும் கியூபன் எதுவும் கூறாமல் இருந்தான். என்ன இப்போ இந்த அலையன்ஸ் ஃபேக் மெடிசன் கிரியேட் பண்ணலையா? அப்போ இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா? என்னால் எதுவும் நம்ப முடியலையே. இது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க கிட்ட இருந்து வந்த மருந்து எல்லாத்தையும் முன்னவே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த ப்ராப்ளமும் வரலையே. அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் தங்களுக்குள் ஒவ்வொரு கருத்தினை பேசிக் கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் சரவணன், இது எல்லாமே பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிளட் மூன் ஆர்கனைசேஷனோட பெவிலியன் மாஸ்டர் ஆன நானே உங்ககிட்ட நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லேசாய் தலை குனிந்து கியூபன் கூறிட அவனை அதிர்ச்சியாக பார்த்தான். அருகில் இருந்த சாருமதிக்கும் அது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எபிசோட் 932. மிஸ்டர் சரவணா, நடந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெட் பைன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு எங்களால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நாங்களே காம்பன்சேஷனும் கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ நாங்களே கண்டுபிடிச்சும் கொடுத்துட்றோம். மிகவும் தன்மையாக கியூபன் கூறிட சாருமதி பெரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். சரவணன் என்ன மாதிரியான வித்தையை அவனிடம் பயன்படுத்தினான் என யோசித்தாள். கியூபன் சரவணனுக்கு இவ்வளவு பணிந்து போவான் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. சரவணன், வேறு ஏதாவது விஷயம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்குதா? கியூபன் கேள்வியில் புருவம் சுருக்கி அவனை பார்த்தான் சரவணா. அவன் மனதில் இவன் இவ்வளவு நல்லவன் இல்லையே என்ற யோசனை எழுந்தாலும் கூட அவனின் அடக்க ஒடுக்கமான பாவனைகள் எல்லாம் உண்மையாகவே தனக்கு தலை வணங்குகிறான் என்று புரிய வைத்தது. சரவணன் அமைதியாய் நிற்க கியூபன் அடுத்த கட்டளையை பிறப்பித்தான். மிஸ்டர் சரவணனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் அதுக்கு வெயிட் பண்ற. உடனே நான் சொன்ன வேலையை போய் ஆரம்பி. இதனை கேட்டதும் லீசனுக்கு உடல் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது. இதோ இப்பவே நான் போய் ஆரம்பிச்சிடுறேன். பயத்துடன் அவனை பார்த்து கூறினான். எப்பொழுது லீசனுக்கு வேறு வழியே இல்லை. ஹரிஷை சரி கட்டியே ஆக வேண்டும். அவர்கள் ஹரிஷிடம் பணிந்து போக வேண்டும். சரவணனுடன் இருக்கும் ஆட்களை அவர்களால் எதிர்த்திட முடியாது. சரவணனிடம் என்ன பலம் இருக்கிறது? இப்படி அவனின் மாஸ்டரையே பணிந்து போக வைத்து விட்டானே என்று யோசித்தான் லீசன். ஜப்பானில் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பலத்துடன் இருக்கிறது. லீசன் இந்த விஷயத்தை முடித்து வைக்க கிளம்பிட கியூபன் அவனுக்கு பின்னால் இருக்கும் ஆட்களிடம் பேசினான். எல்லாரும் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு இங்கே நடந்த விஷயம் எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதனால ஏற்பட்ட விளைவுகள் எல்லாத்தையும் நானே சரி பண்ணிக்கிறேன். அதனால இந்த விஷயத்த இதோட மறந்துட்டு உங்க வேலையை பார்க்க. அழுத்தமாய் கியூபன் கூற அனைத்து ரிப்போர்ட்டர்களும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அனைவரும் மனதிலும் அதிர்ச்சியே குடிகொண்டிருந்தது. கியூபன் கூறியதெல்லாம் உண்மை என்று ஜீரணிக்கவே அவர்களுக்கு சில நேரங்கள் பிடித்தது. ஒருவர் பின் ஒருவராக அங்கே இருந்து சென்றதும் கியூபன் சரவணன் பக்கம் மெல்ல நடந்து வந்து லேசாய் புன்னகைத்தான். சரவணா, நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. அவன் முழுதாய் சொல்லி முடிக்கும் முன்பே சரவணன் கியூபனின் நெஞ்சிலே ஓங்கி குத்தி இருந்தான். தாக்குதலுக்கு எதிர்பார்க்காத கியூபன் சரவணன் அடித்த அடியில் வாயிலிருந்து ரத்தத்தை துப்பினான். சாருமதி பயத்தில் நடுங்கிக் கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். என்றாவது ஒரு நாள் கியூபன் அநியாயத்திற்கு நல்லவனாக மாறுவான் என கனவில் கூட அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இம்முறை சரவணன் கியூபனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லை. ஜப்பானில் கியூபனை எதிர்த்து சண்டை போட்டால் சரவணனுக்கு இறக்கையே இருந்தாலும் அவனால் இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்று நினைத்தாள் சாருமதி. லீசன் கியூபன் கூறிய வேலையை செய்து கொண்டிருக்க கியூபனுக்கு அடிபட்டதுமே உடனே வேகமாய் அவனிடம் ஓடி வந்தான். ஆனால் அவன் அருகே நெருங்குவதற்கு முன்பே கியூபன் கைகளை உயர்த்தி அவனை தடுத்தான். எதனால் கியூபன் இப்படியெல்லாம் செய்கிறான் என்று லீசனுக்கு புரியவே இல்லை.
உன்னை இப்ப இங்க வர சொன்னா மாஸ்டர் உங்களுக்கு அடிபட்டு இருக்கு. தயக்கத்துடன் லீசன் கூற அவனை பொருட்படுத்தாத கியூபன் மெல்ல எழுந்து நின்று திரும்பினான். மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க என்ன அவ்வளோ அடிச்சுக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். அதனால எனக்கு நீங்க சரியான பாடத்தை கற்றுக் கொடுங்க. உங்ககிட்ட இருந்தே அந்த கீயை எடுக்க நினைச்சேன். உங்களை கொல்ல நினைச்சதுக்கு எனக்கு சரியான பாடத்தை நீங்களே கற்றுக் கொடுங்க. அமைதியான குரலில் கியூபன் கூற லீசன் அதிர்ச்சியில் உறைந்தான். சாருமதிக்கு தான் கனவில் கூட நடக்காத விஷயம் இப்பொழுது நடக்கிறது என்று பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சரவணன் கிட்ட கியூபன் அடி வாங்கியது மட்டும் இல்லாமல் அவனிடம் மன்னிப்பும் கேட்கிறான். எப்பொழுதிலிருந்து கியூபன் அவனின் தன்மானத்தை விட்டுவிட்டு இருக்கிறான் என யோசித்தாள் சாருமதி. அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தவளை மேலும் அதிர்ச்சியாக்கவே அவள் பக்கம் திரும்பினான் கியூபன். சாருமதி, உன்னை கடத்திட்டு வந்ததும் நான் தான். உன்னை குடும்பப்படுத்தினதும் நான் தான். உனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நான் தான் காரணம். உனக்கு என்ன கொல்லணும்னு தோணினாலும் நான் அதை தாராளமா ஏற்றுவேன். அவளை பார்த்து கூறியவன் கத்தியை அவளிடம் வீச அது அவள் காலுக்கு வந்து விழுந்தது. அதோடு மட்டும் நில்லாமல் அவர்களுக்கு முன்பு மண்டியிட்டான் கியூபன். நடப்பது அனைத்தையும் நம்ப முடியாமல் பார்த்தாள் சாருமதி. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பல்லை கடித்துக் கொண்டு சிறிது நேரம் அமைதியாய் நின்றாள். சரி போ, நான் வெளிநாட்டுல இருந்தப்ப நீதான் என்ன பாத்துக்கிட்ட. இனிமே நமக்குள்ள எந்த ஒரு பழக்கமும் இருக்க வேண்டாம். அவள் பதிலில் தலையை குனிந்து கொண்ட கியூபனுக்கு எதிர்த்து பேசும் தைரியமில்லை. சரி, எழுந்து. சரவணன் கட்டளையாக கூறியதும் உடனே எழுந்தான் கியூபன். என்னாச்சு மிஸ்டர் சரவணன்? எதனாலும் நீங்க என்கிட்ட தாராளமா சொல்லலாம். இந்த விஷயத்த உனக்கு கொடுத்தது யாரு? அவன் கேட்ட கேள்வியில் லீசனை திரும்பி பார்த்தான் கியூபன். பதில் சொல்ல முடியாமல் முழித்த லீசன் மறுப்பாக தலையசைத்தான். மிஸ்டர் சரவணா, எனக்கு அது கொடுத்தது யாருன்னு தெரியாது. நிஞ்சா குரூப் தான் வந்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே பார்க்க ரொம்ப திறமையானவங்களா இருந்தாங்க. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஆள் மாதிரி எனக்கு தோணலை. நிஜமாவே உனக்கு தெரியாதா? அவனின் நடிப்பை போட்டான். மாஸ்டர், எனக்கு நிஜமாவே அது யாருன்னு தெரியாது. நான் உண்மையில் தான் சொல்கிறேன். ஆனால் இது ஜப்பான் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்தது தான் நினைக்கிறேன். இவங்க எந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்ததும் இல்லை. இதனை கேட்டதும் சரவணனுக்கு ஓரளவுக்கு புரிந்தது. மிஸ்டர் சரவணா, என்னை மன்னிச்சிருங்க. உண்மையாவே அவனுக்கு இதை பற்றி தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த திமிரு பிடிச்ச கியூபன் எதுக்காக இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவு பம்மி பேசுறான்னு தெரிஞ்சுக்கலாமா? சாருமதி திகைப்புடன் சரவணனை பார்த்தாள். சரவணனுக்கு கியூபனின் மாற்றத்திற்கான காரணம் தெரியவில்லையா என்று இருந்தது அவளுக்கு. என்ன, இவனுக்கே தெரியலையா? அப்ப இவன் எதுவும் பண்ணலையா? அவன் இவ்வளவு பம்மி போனா இவன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது அப்படியே விட வேண்டியதானே? மனதின் உள்ளே யோசித்தாள் சாருமதி. மிஸ்டர் சரவணா, எங்களோட டார்க் கிங்கோட ஃப்ரெண்டு நீங்க. அதனால நான் உங்களுக்கு பணிச்சு போய் தானே ஆகணும். அவரோட ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. இன்னைக்கு டார்க் லார்டோட ஆளுங்க என்னை பார்க்க வந்தாங்க. டார்க் கிங்கும் மிஸ்டர் சரவணனும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் ஜான் தியன்னாவுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டேன். உங்களை எதிர்த்ததுக்கு நீங்கள் என்னை கொண்டு போட்டாலும் சரிதான். மிகவும் அடக்கமாகவும் தன்மையாகவும் கியூபன் கூறினான். அவன் கூறியதில் முகத்தை சுருக்கினான் சரவணா. என்ன சொல்றான் டார்க் கிங்கா? அப்படி யாரது? புதுசா எவன்டா என்ட்ரி கொடுத்துருக்கிறது? சரவணனுக்கு அவனை பற்றி எதுவும் தெரியவில்லை. ஆனால் சாருமதியின் முகம் வெளுத்திருந்தது. அவளுக்கு டார்க் கிங் யார் என்று நன்றாக தெரியும். இந்த ஊரில் இருக்கும் அண்டர் வேர்ல்டில் இருக்கும் அனைவருக்கும் அவனை பற்றி தெரியாமல் இருக்காது. அப்படிப்பட்ட ஆளுடன் அவனுக்கு பழக்கமா என ஆச்சரியமாய் பார்த்தாள். அப்படின்னா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணுறீங்க. ஆனா இது உன்னால பண்ண முடியுமா முடியாதான்னு வேற எனக்கு தெரியல. மிஸ்டர் சரவணா, என்ன விஷயமோ அதை நேரடியாக சொல்லுங்க. நான் செய்யறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க என்கிட்ட நேரடியாக சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இன்னும் நடந்த விஷயத்துக்காக பகையை மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் சரி கட்டுற விதமாக நானும் என்னோட பிளட் மூன் ஆர்கனைசேஷனும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருக்கிறோம். தன்மையாக கியூபனுக்கு கூற மர்ம புன்னகை வீசினான் சரவணா. எபிசோட் 933. யார் அந்த டார்க் கிங்? டார்க் கிங் யார் என்று சரவணனுக்கு சுத்தமாய் தெரியாது. இருந்தும் அவனை பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு ஆர்வம் இல்லை. கியூபன் இவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்வதை தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான் சரவணா. அதனால் அவனிடம் ஒரு உதவி கேட்டான். மிஸ்டர் சரவணன், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நிச்சயமா நான் அதை எல்லாமே உங்களுக்கு பண்ணி தருவேன். டார்க் கிங்கோட ஃப்ரெண்டு நீங்கள். உங்களை எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்களை எதிர்த்து தப்பு பண்ணதுக்கு பிராயச்சித்தமாக உங்களுக்கு நான் என்ன விதமான உதவி செய்ய தயாராக இருக்கேன். இதனை கேட்ட சரவணன் மர்மமாக புன்னகைத்தான். அழுத்தமாய் கேட்க, ஆமாம், நீயும் அந்த தியனாயாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே?
கியூபன் முகம் ஒரு நொடியில் மொத்தமாய் மாறியது. சரவணன் என்ன கேட்கப் போகிறானோ என்று புருவம் சுருக்கி அவனை கேள்வியாக பார்த்தான். மூன் பவிலியனை சேர்ந்தவர்களும் சாருமதியும் சரவணன் அவன் சாவிற்கு வழியை அவனே தேடிக் கொள்கிறானே என்பது போல் பார்த்து கொண்டு நின்றார்கள். டார்க் கிங் என்பதற்காக கியூபன் சரவணனுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறான் என்று ஒரே காரணத்திற்காக அவனுக்கு சரவணனை கண்டால் பயம் என்று அர்த்தம் இல்லை. இதனை வைத்துக் கொண்டு எந்த தைரியத்தில் அவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அண்டர் கிரவுண்ட் உலகில் நிலைத்து நிற்பது அவ்வளவு சாதாரண விஷயமில்லை. வெறும் உடல் பலத்தால் மட்டுமே அங்கு இருந்திட முடியாது. நீண்ட நாள் அதில் இருக்க வேண்டுமென்றால் நிறைய பேரின் கூட்டமைப்பும் பழக்கமும் முக்கியம். இன்று வந்த சரவணனுக்காக இதற்கு முன்னால் பல வருடங்களை ஒத்துமையாயிருந்தவன் கூட கியூபன் சண்டை போட மாட்டான். அப்படி மட்டும் அவன் செய்தால் அண்டர் கிரவுண்ட் உலகில் இருப்பவர்கள் அவனை சும்மா விடமாட்டார்கள். ஒட்டுமொத்த பேரும் ஒன்று கூடி அவனை அண்டர் கிரவுண்ட் உலகத்தில் இருந்து ஒரே அடியாய் துரத்தி விடுவார்கள். சரவணன் கேட்ட கேள்வியில் கியூபனுக்கு உடல் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது. ஐயோ, இவையும் திடீர்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறான். ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டான் போல, மொத்தமா முடிச்சு விட மாட்டான் போல இருக்கே. பீதியில் மனதில் நினைத்து கொண்டு சரவணனை கேள்வியாக பார்த்தான். அது ஒன்றும் இல்லை, எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன இட பிரச்சனை. அது சுலபமா நீ முடிச்சு வைப்பேன்னு நம்புறேன். லேசான சிரிப்புடன் சரவணன் கூற அவனை அதிர்ச்சியாக பார்த்தான் கியூபன். சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் சரவணனை எதிர்த்து சண்டை போட வேண்டும் என்பது போல் இருந்தது. கியூபனிடம் திட்டு வாங்கிக் கொண்டு ஓரமாய் நின்றிருந்த லீசன் வரவழைக்கப்பட்ட தைரியத்துடன் அவன் அருகே வந்து நின்றான். கியூபன் பக்கம் வந்து அவன் காதில் எச்சரித்தான் லீசன். உண்மையிலேயே பவிலியன் மாஸ்டர், அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. இவன் சொல்றது கேட்காதீங்க. அவங்க எல்லாம் இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்தவங்க. விஸ்வானி குடும்பம் தான் ரொம்ப பெரிய அதிகார பலத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்காக அவங்கள எதிர்க்க நினைக்காதீங்க. விஸ்வானி குடும்பம் நமக்காக சண்டை போட எந்த நேரமும் தயாராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் மூன் ஆர்கனைசேஷனில் ஒரு பகுதி நமக்கே தரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இவன் பக்கம் நீங்கள் சாஞ்சிடாதீங்க. டியான்யா அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருந்தான் தான். ஆனால் மெய்யாக அவன் அதை செய்வானா இல்லையா என்று கியூபனுக்கு நன்றாய் தெரியும். அப்படி செய்யக்கூடியவனாக இருந்திருந்தால் இந்நேரம் எப்பொழுதோ அதை செய்து முடித்திருப்பான். லீசன் பக்கம் முறைப்புடன் திரும்பினான் கியூபன். உங்ககிட்ட இப்போ யாராச்சும் இதை பற்றி கேட்டாங்களா? பெசாமர் உன்னோட வேலையிலவோ அதை மட்டும் பாரு. அழுத்தமாய் கோபத்துடன் கியூபன் கூற லீசனின் உடல் நடுங்கியது. பல்லை கடித்துக் கொண்டு உடனே சம்மதமாய் தலையசித்தான். அது சாரி மாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன். ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போ. நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்தை தலையிடாது. எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும். கோபமாய் கியூபன் கூற மறுவார்த்தை பேசாமல் லீசன் அந்த இடத்தை விட்டு அகன்றான். அவன் சென்றதும் மிகவும் பணிவாக சரவணன் பக்கம் திரும்பினான் கியூபன். மிஸ்டர் சரவணா, உண்மையிலேயே நானும் ஜான்டியனாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. பிளட் மூன் ஆர்கனைசேஷன் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அவன் ஒருத்தன். அதனால இந்த விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கட்டுமா? எனக்கு கொஞ்ச நாள் டைம் தரீங்களா? மிகவும் தன்மையாக கேட்டான் கியூபன். சரவணனை கோபப்படுத்தி விடக்கூடாது என்ற பயம் அவனுக்கு அதிகமாயிருந்தது. நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் சரவணன், நான் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாளில் உங்களுக்கு நல்ல முடிவை நான் சொல்கிறேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். மரியாதை கலந்த கெஞ்சலுடன் கியூபன் கேட்க அவனை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்த சரவணா சரி என்பது போல் தலையசைத்தான். அதில் நிம்மதி அடைந்த கியூபன் அங்கிருந்து செல்ல பார்த்தான். எங்கே சரவணன் தனது வேண்டுகோளுக்கு மறுப்பு கூறிவிடுவானோ என்ற பயத்திலே இருந்தான். தனக்கு யோசிக்க நேரம் கொடுக்கவும் தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. நிம்மதி பெருமூச்சுடன் அந்த இடத்தை விட்டு அகன்றான் கியூபன். ரைட் ஃபைன் இண்டஸ்ட்ரி வெளியே ஒரு மெர்சிடிஸ் கார் ஒன்று கியூபனுக்காக வாசலில் காத்திருந்தது. லீசன் தான் அவனுக்காக காத்திருந்தான். அவனை பார்த்ததுமே வேகமாய் அவன் பக்கம் சென்றான் கியூபன். லிசன் மிஸ்டர் சரவணன், முன்னாடி ஒன்று நான் காயப்படுத்திட்டேன். உனக்கு பெருசா எந்த அடியும் இல்லை இல்ல? நான் வேற ஒன்று அப்படி போட்டு தள்ளிட்டேன். அக்கறையாக கியூபன் கேட்க குழப்பத்துடன் மறுப்பாக தலையசித்தான் லீசன். பவிலியன் மாஸ்டர், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். ஆனால் நீங்கள் சரவணன் கிட்ட ரொம்ப அடக்கமாக நடந்துக்கிட்டீங்க. எதனால அப்படி எப்படி நீங்கள் இந்த விஷயத்தை சமாளிக்க போறீங்க? நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணவே இல்லையே. குழப்பமாக லீசன் கேட்க கியூபன் ஆழமாய் பெருமூச்சு விட்டான். ஆமா, அதெல்லாம் கடைசி நேரத்தில் நடந்தது. ஆனா வேற வழியில, அவன் யாரோட ஆளுன்னு தெரியும்ல. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நாம மாறி ஆகணும். அவன் பின்னாடி இருக்கிறது டார்க் கிங். இதெல்லாம் வெறும் டார்க் கிங் தானா? ஆச்சரியமாக கேட்டான் லீசன். மூன் அப்ரோச்சிங் பவிலியனில் பல வருடங்களாக லீசன் இருக்கிறான். அண்டர் கிரவுண்ட் உலகத்தில் இருப்பதனால் அவனுக்கும் டார்க் கிங்கை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் அந்த டார்க் கிங் என அழைக்கப்படுபவன் 10 வருடங்களுக்கு முன்பாகவே காணாமல் போய்விட்டான். 10 வருடமாய் டார்க் கிங் பெயரை இந்த இடத்தில் யாரும் கேள்விப்படவே இல்லை. ஆனால் இன்று டார்க் கிங்கின் அடியாள் ஒருவன் வந்து பேசியதனால் கியூபன் சரவணனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தானா
என்று ஆச்சரியமாய் இருந்தது. வெறும் சாதாரண அடியால் வந்ததற்கே சரவணன் காலில் விழும் அளவிற்கு கியூபன் சென்று விட்டான். இந்த விஷயம் மட்டும் பிளட் மூன் ஆர்கனைசேஷனை தாண்டி வெளியே தெரிந்தால் ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனுக்கும் அது மிகப்பெரிய அவமானமாய் இருக்கும். 10 வருஷமா ஒருத்தர் இல்லைன்னா அந்த டார்க் கிங் உடனே இனிமேல் வரமாட்டான்னு நினைச்சிட்டியா? அழுத்தமாய் லீசனை பார்த்து கேட்க அவன் யோசனையில் இருந்தான். அப்படியே டார்க் கிங்குக்கு திரும்ப அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கு வந்தாலும் நம்ம அவங்களுக்கு கீழே சேர்ந்துடலாமே, அதோட எல்லாம் சுலபமாக முடிஞ்சிடும். எதுக்காக நீங்கள் இப்போ சரவணனுக்கு இவ்வளோ பணிஞ்சு போகணும்? டார்க் கிங்கிற்கு சாதாரண அடியாளாக பிளட் மூன் ஆர்கனைசேஷன் இருந்தால் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. மூன் பிவிலியன் மிகவும் சாதாரணமாகத்தான் இருக்கும். வந்திருந்த ஆளு டார்க் கிங்க்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அழுத்தமாய் கியூபன் கேட்க எதையோ யோசித்த லீசன் கண்கள் திடீரென்று அதிர்ச்சியில் அகல விரிந்தது. அதிர்ச்சியை காட்டிலும் பயத்தில் உறைந்து நின்றான் லீசன். என்ன சொல்றீங்க? இங்க வந்தது ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப் ஸ்கையா? திகைப்பு நிறைந்த குரலில் கேட்டான் லீசன். அந்த பெயரை சொல்லுவதற்கே அவனுக்கு உடல் எல்லாம் நடுங்கியது. இதனை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. எபிசோட் 934. 12 அரக்க தளபதிகள். ஃபர்ஸ்ட் ஓமன் ஆஃப் ஸ்கை என்ற பெயர் நினைவு வந்ததுமே லீசன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். டார்க்கிங்குடைய 12 காட்ஸ் பற்றி லீசனுக்கு நன்றாக தெரியும். அந்த 12 பேரும் 6 பேராய் பிரிந்திருப்பார்கள். இவர்களுக்கு அரக்க தளபதிகள் என்ற பெயர் கூட உண்டு. இவர்கள் 12 பேருக்குமே அதீத செல்வாக்கும் பணபலமும் போர் திறனும் அதிகமாயிருக்கும். டார்க்கிங்குக்கு கீழாக இந்த 12 பேரும் ஒரு ராஜ்யத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் டார்க்கிங் ராஜாவாகவும் 12 பேரும் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய அமைச்சர்கள் போலவும் இருப்பார்கள். ஸ்கை டெவில் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவன் 12 பேரில் மிகவும் பலம் பெற்ற ஒருவன். டார்க்கிங் தலை சிறந்த 12 காட்சிகளில் தலைமை வாங்குபவன் ஸ்கை டெவில். என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எடுத்த முடிவு தான் ரொம்ப சரியானது. தெரியாம நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். அவசரமாய் மன்னிப்பு கேட்டான் லீசன். இப்பொழுதுதான் உண்மையாகவே டார்க்கிங்கை திரும்ப வரப்போகிறான் என்று புரிந்து கொண்டான் லீசன். பல வருடங்களுக்கு முன்பாக அண்டர் கிரவுண்ட் உலகத்தை விட்டு வெளியேறிய டார்க்கிங் மீண்டும் குறையாத அதிகாரத்துடன் அதே இடத்திற்கு திரும்ப போகிறார். கியூபன் முகம் மிகவும் சாந்தமாகவும் தெளிவாகவும் இருந்தது. சிறிது நேரம் வெற்றிடத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அது மட்டும் இல்ல, எனக்கு என்னமோ சரவணனுக்கும் மற்றவங்களுக்கும் நடுவில் டார்க்கிங் இருப்பானு தோணுது. யோசனையுடனேயே கியூபன் கூறிட லீசனின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. சரவணனுக்கு பின்னால் டார்க்கிங் இருக்கிறார் என நினைக்கவே அவனுக்கு உடல் எல்லாம் விடவிடத்தது. பவிலியன் மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. உண்மை எதுன்னு தெரியாம உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். நான் அவசரப்பட்டு அப்படி பண்ணிருக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்ட லீசன் அவனின் வேர்வையை துடித்துக் கொண்டான். இது உண்மையா இல்லையான்னு தெரியல. இது என்னோட கெஸ், அவ்வளவுதான். ஆழமாய் மூச்சை வெளியிட்டபடியே கூறினான் கியூபன். அப்ப மாஸ்டர், நீங்க அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க? அவசரமாக கேட்டான். அதற்கு கியூபன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாய் அவனின் போனை எடுத்தான். உடனே ஒருவனுக்கு அழைத்தான் கியூபன். அவன் மனதில் என்ன நினைக்கிறான் என்று லீசனால் யூகிக்கவே முடியவில்லை. இவர் மனசுல என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாலும் பதில் சொல்லாம யாருக்கோ கால் பேசுறாரு. இவரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்மள பதட்டத்திலேயே வச்சிருக்காரு. மனதில் புலம்பிய லீசன் அமைதியாய் கியூபனை பார்த்தான். கியூபன் அழைத்தது ஜான் டியானியாவுக்கு தான். என்ன கியூபன், காரணம் இல்லாம நீ போன் பண்ண மாட்டியே? என்னாச்சு? இன்னைக்கு முக்கியமான விஷயம் இல்லைன்னா நீ என்னை கூப்பிட்டுருக்கவே மாட்டியே? எல்லாம் நல்ல விஷயம். அந்த சார்மதி நமக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகியிருக்கா. எதையெல்லாம் நாம இழந்தோமோ அதையெல்லாம் நாம திரும்ப எடுத்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கு தயாரா இருந்துங்க. சிரித்தபடியே டியானியா கேட்க கியூபன் லேசாய் புன்னகைத்தான். இதை கேட்டதும் மேலும் மகிழ்ந்தான். என்ன கியூபன் சொல்ற? அடுத்து என்ன பண்ணலான் இருக்க? எல்லாம் நம்ம நினைச்சது மாதிரி தான். நமக்கான நேரம் வந்துருச்சு. கூட்டணி குடும்பத்தை வச்சு சாருமதி மிரட்டி இருக்க. இப்போ சாவி அவ கையில தான் இருக்கு. கியூபன் கூறியது கேட்டதுமே ஜான் அதிர்ச்சி அடைந்தான். அவனால் இதை நம்பவே முடியவில்லை. கியூபன், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் உடனே அங்க வரேன். எங்க இருக்கேன்னு மட்டும் சீக்கிரம் சொல்லுங்க. பதட்டத்துடன் அவசரமாய் கேட்டான் ஜான். அடுத்த நொடிக்கை அழைப்பை துண்டித்திருந்தான் ஜான் டியானியா. காரை ஒட்டி கொண்டிருந்த லீசன் அதிர்ச்சியாய் கியூபனை பார்த்தான். இப்ப நான் ஜப்பான்ல இருக்கேன். சீக்கிரம் வந்தா எல்லாமே ஒண்ணு கிடைக்கும். என்ன இவரு அச்சப்பை சொல்லிட்டு இருக்காரு? இவர் என்னத்தை தான் பிளான் பண்றாரு? ஒருவேளை சரவணன் பக்கம் சாஞ்சிட்டாரா? மனதிலே குழப்பத்துடன் நினைத்துக் கொண்டிருந்தான் லீசன். என்ன இருந்தாலும் சரவணனுக்கு டார்க்கிங்கை தெரியும் என்றால் நிச்சயம் அவனுக்கு தான் இவர்கள் உதவி செய்தாக வேண்டும். டார்க்கிங்கை எதிர்க்கும் அளவிற்கு இவர்களிடம் பலம் இல்லை. 3 மணி நேரத்திற்கு பிறகு ஜப்பான் யூனிவர்சிட்டி அருகில் இருக்கும் ஒயிட் டைகர் பில்டிங்கில் கியூபன் விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான். வழக்கமாய் இங்குதான் ஜான் டியானியை சந்திப்பான். அவன் எதிர்பார்த்தது போலவே சான் அங்கு வந்து சேர்ந்தான்.
கியூபன் ஒயிட் டைகர் ரெஸ்டாரண்டில் காத்திருப்பதை கண்டதுமே சத்தமாய் சிரித்தபடி அவனிடம் வந்தான் ஜான். கியூபன், நீ இவ்வளவு வேகமா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணிட்டு போல. நீ யாரு? நீதான் உண்மையிலேயே பக்கா மாஸ்டர் ஆச்சு. அவன் புகழ்ந்து கூற லேசாய் சிரித்தான் கியூபன். ஜான், வா வந்து உட்கார். நாம பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அழுத்தமான பார்வையுடன் கியூபன் கூற சிரித்தபடியே அமர்ந்தான் ஜான். அவன் அமர்ந்த பிறகுதான் சுற்றியிருக்கும் இடத்தையே பார்த்தான். வெளியாட்கள் யாருமே அங்கு இல்லை. இருவருக்கு மட்டும் தனியாய் விருந்த ஏற்பாடு செய்திருந்தான் கியூபன். அவனின் பார்வையும் சரியில்லை என்று உணர்ந்த ஜான் அப்பொழுதுதான் கியூபனின் நோக்கத்தை புரிந்து கொண்டான். கொல்லும் எண்ணத்துடன் அவன் வந்திருக்கிறான் என்று புரிந்ததும் அவனை அழுத்தமாக பார்த்தான் ஜான். கியூபன், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த டின்னரை நீ எனக்காக தான் ஏற்பாடு பண்ணியா? கோபமாக மேஜையை ஊங்கி தட்டி அவனை முறைத்தான் ஜான். கியூபன் அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாய் அமர்ந்திருந்தான். மேஜையில் வைக்கப்பட்டிருக்கும் வைன் கிளாஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒயினை குடித்தான். ஜான் அப்பொழுதுதான் சுற்றியிருக்கும் ஆட்களை நன்றாக கவனித்தான். ஒயிட் டைகர் ரெஸ்டாரண்டில் முழுவதும் இருக்கும் ஆட்கள் பிளட் மூன் ஆர்கனைசேஷனை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ். அவர்களெல்லாம் கொலை செய்வதில் கை தேர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் பார்த்து சத்தமாய் சிரித்தான் ஜான். என்ன கிவன், வேலை முடிச்சதோ எல்லாத்தையும் உன் பக்கம் எடுத்துக்கலான்னு பாக்குறியா? உன்னை பத்தி நான் யோசிச்சது எல்லாமே சரியா தான் இருக்கு. உன்னோட நரி புத்தி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்கு நான் வரேன்னா எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம வருவேன்னு தப்பு கணக்கு போட்டியே. இத்தனை வருஷமா என் கூட இருக்கிற உனக்கு என்னை பத்தி தெரியலையா? ஆனா உன்னோட நரி புத்தியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். திமிராக கியூபனை முறைத்தபடியே கூறினான் ஜான். மிஞ்சு மிஞ்சு போனா எவ்வளவு பேரை கூட்டு வந்திருப்ப. உன்னை சமாளிக்கிற அளவுக்கு என்கிட்ட நிறைய திறமை இருக்கு. உன் ஆளுங்களுக்கும் ஏத்த ஆளுங்க என்கிட்ட இருக்காங்க. கடுப்புடன் ஜான் கூறிட கியூபன் அமைதியாய் வைனை குடித்துக் கொண்டிருந்தான். உனக்கு சாகிறதுக்கு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பவே அதை நிறைவேற்றி வச்சு. பல்லை கடித்துக் கொண்டு கூறிய ஜான் கண்ணிமிக்கும் நேரத்தில் வேகமாக எழுந்து நேரடியாக கியூபனை அடித்திருந்தான். அவர்களுக்கு நடுவில் இருந்த டேபிள் நொடியில் தலைகீழாக கவிழ்ந்திருந்தது. ஜானின் கைகள் இரும்பு கம்பியை விட மிகவும் பலமாயிருந்தது. பெரும் சத்தத்துடன் மேஜையை ஓங்கி அடிக்க அதுவே பாதியாய் பிளந்தது. ஜான் கியூபனை அடிக்க வருவதற்கு முன்பு அவனின் கையை இறுக்கமாக பிடித்து சத்தமாக சிரித்தான் கியூபன். கியூபன், நான் திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன், நமக்குள்ள இந்த பிரச்சனை தேவையா? நீ என்ன எதிர்க்க நினைக்கிறீங்க? இந்த கீ கிடைச்சதுக்கு அப்புறம் பணத்தையும் மற்ற விஷயத்தையும் எப்படி பிரிச்சுக்கணும்னு நம்ம தான் ஏற்கனவே பேசிட்டோமே. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ற? நாம பேசிக்கிட்டது எல்லாத்தையும் மறந்துட்டியா? இப்ப மொத்தமா உனக்கே எடுத்துக்க பாக்குற? கோபமாக கியூபனை முறைத்தபடியே கேட்டான். அதில் எழலாக சிரித்தான் கியூபன். நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. அதுவும் இல்லாம நம்ம பேசுனது எல்லாத்தையும் நீ ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருக்க. நீயும் நானும் இதுல சாதாரண சின்ன மீன் தான். உன்னால எல்லாரையும் எதிர்க்க முடியும்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னோட எதிரி நீ நினைச்சு பாக்குறத விட ரொம்ப பெரிய ஆள். நான் இங்க ஒன்னும் உன்னை கொல்றதுக்காக கூப்பிடல. அமைதியான குரலில் கியூபன் கூறிட அவனை கேள்வியாய் பார்த்தான் ஜான். எபிசோட் 935 தன்வந்த் லூசிஃபர். கியூபன் மொத்தமாய் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள பார்க்கிறான் என்று நினைத்த ஜான் அவனை கோபத்துடன் பயங்கரமாய் முறைத்துக் கொண்டு நின்றான். ஜான், நீ மனசுல ரொம்ப பெரிய ஆளு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அதெல்லாம் சில பேர் முன்னாடி எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நீ எதிர்த்த ஆளுங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க. இனிமே நீ எதிர்க்க போற ஆளுங்க நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிறவங்க. நாமெல்லாம் ஒரு குட்டையில இருக்க சாதாரண மீன். ஆனா இந்த முறை நம்ம எதிர்த்து நிக்கிறது கடல்ல இருக்கிற பெரிய சொரா. உன்னை நான் இங்க வர சொன்னது டிஜிட்டல் கரன்சி மேல இருக்கிற பேராசையை தொடர்ந்து நிறுத்திக்கொண்டு சொல்றதுக்கு தான் வர சொன்னேன். அழுத்தமாய் கியூபன் கூறினான். இவ்வளவு நடந்ததற்கு பிறகு ஜான் எப்படி அவன் வார்த்தைகளை நம்புவான்? அவனை பார்த்து எழலாக நகைத்தான். என்ன கீ கிடைச்சதும் என்ன மொத்தமா கட்டி விட்டு ஒட்டுமொத்த பணத்தையும் உனக்கே எடுத்துக்கலான்னு பாக்குறியா? நீ தான் டிஜிட்டல் கரன்சி மேல பேராசையில் இருக்கிற. ஆரம்பத்துல இருந்து பேசுன மாதிரியே நடந்துப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ உன்னோட நரி புத்தியை என்கிட்டவே காட்டுவேன்னு எதிர்பார்க்கல. எல்லாம் கைக்குடி வர நேரம் பார்த்து மொத்தமா சுட்டிக்கிட்டு தப்பிக்க பாக்குறியா நீ? இங்க பார், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு சேர வேண்டிய பங்கு வந்தே ஆகணும். அதை கொடுக்காம என்னை கழட்டி விட்டுட்டு மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கலான்னு பார்த்த உன்னை விட மாட்டேன். என்னோட பங்கு எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை நான் வச்சு செய்வேன். என்னை ஏமாத்த நினைக்கிறது உனக்கு நல்லதே இல்லை கியூபன். ஆத்திரத்துடன் ஜான் மிரட்ட எழலாக சிரித்தான் கியூபன். கீ என்கிட்ட இல்லை. அதே மாதிரி நிஜமாவே அப்படி ஒரு கீ இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம இல்லாத ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கோமோன்னு தோணுது. அப்போ எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர சொன்ன? கோபமாக கத்தினான் ஜான். உடனே எழுந்து நின்றான் கியூபன். அவனை பயங்கரமாய் முறைத்தான். இனிமே தேவையில்லாம மிஸ்டர் சரவணனுக்கு பிரச்சனை கொடுக்காத. அவருக்கு பணிஞ்சு போயிடு. அதான் உனக்கு நல்லது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அழுத்தமாக கியூபன் கூற அவனை கேள்வியாக பார்த்தான் ஜான். என்ன மிஸ்டர் சரவணனா?
இவ்வளோ மரியாதை கொடுக்குற? உனக்கு என்னாச்சு? திடீர்னு இவ்வளோ பம்மற? ஒரு சில்லற பையனை பார்த்து பயம் வந்துருச்சா? நக்கலாக கேட்டு ஜான் சிரிக்க அவனை அழுத்தமாய் பார்த்தான் கியூபன். மிஸ்டர் சரவணனை மரியாதை இல்லாமல் பேசாது, அது உனக்கு நல்லதே இல்லை. நீ ஒழுங்கா இருக்கணும்னா அவருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோ. எச்சரிக்கையாக கியூபன் கூறிட ஜான் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான். என்னாச்சு இவனுக்கு? இங்க இருக்கிறது நிஜமாவே கியூபன் தானா, இல்ல நம்ம தான் கியூபன் நினைச்சு வேற யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கோமா? இவன் இப்படியெல்லாம் பேசுற ஆளே கிடையாது. இவன் ஏன் திடீர்னு அந்த சரவணனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான்? திடீர்னு இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. மனதில் குழப்பத்துடன் யோசித்த ஜான் கியூபனை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்தான். ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? அவன் பேசுவது வினோதமாக இருக்க கேள்வியாக கேட்டான். இதோட மிஸ்டர் சரவணனை பத்தி மறந்துரு, அவரோட டிஜிட்டல் கரன்சியை பத்தி மறந்துரு. இதை பத்தி இனிமே யோசிக்காத. இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு வேற இருந்தா போய் பாரு. கியூபன் அதற்கு மேல் எந்த ஒரு விளக்கமும் கூறவில்லை. இதனை கேட்ட ஜான் சத்தமாக சிரித்தான். என்ன? அந்த சரவணனுக்கு நான் பயப்படுவேன்? அவன் எல்லாம் என் கால் தூசிக்கு கூட சமம் இல்ல. பெஸ்வானி குடும்பத்துக்கு முன்னாடி அவன் எல்லாம் ஒரு இதுவே கிடையாது. நான் நினைச்சிருந்தா அவனை எப்போ கொண்டு இருப்பேன். அவனை விட்டு வச்சதுக்கு காரணமே அந்த டிஜிட்டல் கரன்சிக்காகத்தான். எப்போ இருந்து இவனுக்கெல்லாம் நீ பயப்பட ஆரம்பிச்ச? இந்த அளவுக்கு நீ கோழியா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன அவங்ககிட்ட டீலிங் ஏதாவது பேசிட்டியா? அது அவனுக்கும் அதான் அவனுக்கு அந்த கூஜா தூக்கிட்டு இருக்கியா? நக்கலாக ஜான் கேட்க கியூபன் தோலை குலுக்கினான். சொல்ல வேண்டியதுக்கு கடமை நான் சொல்லிட்டேன். நீ கேட்கறதும் கேட்காததும் உன்னுடைய விருப்பம். இப்போவாது நீ தெளிஞ்சிருவேன்னு உனக்கு அட்வைஸ் பண்ற. நீ கேட்குற மாதிரி தெரியல. அப்போ இந்த நாள்ல இருந்து நம்மளோட ட்ரேடிங் கார்பரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்படிப்பட்ட கோஆபரேஷனுமே கிடையாது. இன்னொரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. இனிமே மிஸ்டர் சரவணனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க நினைச்ச இந்த லூசிஃபர் உன்னை சும்மா விட மாட்டான். கியூபன் முதல் முறையாக அவனின் உண்மையான பெயரை ஜான் முன்னே கூறினான். ஜப்பானில் அண்டர் கிரவுண்ட் உலகின் லூசிஃபர் பெயர் கியூபன். லூசிஃபருடன் இத்தனை நாள் ஜான் தியானா என்ற பெயரில் இருந்தவன் தன்வந்த். இருவரும் இந்த ஊரில் அண்டர் கிரவுண்டில் இந்த பெயரை தான் பயன்படுத்திக் கொண்டு இத்தனை நாட்கள் இருந்தார்கள். லூசிஃபர் தன்வந்துடன் இருக்கும் மொத்த உறவையும் ஒட்டுமொத்தமாய் முடித்துக் கொள்வதற்கு அடையாளமாய் கிளாஸில் இருந்த ஒயினை ஒரே மடக்கில் குடித்துமுட்டு கிளாஸை தரையில் போட்டு உடைத்தான். தன்வந்த், உன்னை நான் என்னோட உண்மையான நண்பனா தான் பார்த்தேன். அதனாலதான் நீ பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்னு உனக்கு ஒரு சான்ஸும் கொடுத்தேன். ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல. நான் சொல்றது கேளு, இதை இதோட விட்டுரு. இல்ல உனக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நீ தேவையில்லாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எதிரிகளை சந்திக்க நேரிடும். ஜான் என்கிற தன்வந்த் இதனை கேட்டு சத்தமாக சிரித்தான். அவனின் சத்தம் அந்த இடத்தில் எதிரொலித்தது. லூசிஃபர், உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. உன்னோட ஃபேமிலிக்கு நீ எப்படி ஓனரா இருக்க? நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பெரிய பார்ட்னர்ஸா வருவோம்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு தகுதி உனக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு கோழையா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. போயும் ஒரு பொடி பாயலுக்கு பயந்துட்டு பின்வாங்குற பாத்தியா? எனக்கு உன்னை நினைச்சா வேடிக்கையா இருக்கு. அவ சரவண சாதாரண பொடி பையன், அவனுக்கா நீ பயப்படுற? லூசிஃபர், இவ்வளோ பெரிய கோழியா இருந்துட்டு எப்படி பிளட் மூன் ஆர்கனைசேஷனை எதிர்காலத்தில் நடத்துவேன்னு சொல்லு. அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனுக்கு தலைவனா சொல்லிக்க உனக்கு வெக்கமா இல்ல? கோபத்தில் லூசிஃபரை அவமானப்படுத்தினான் தன்வந்த். அவன் பேச்சில் மெலிதாய் சிரித்தான் லூசிஃபர். தலைவனா இருக்கிறது எல்லா தகுதியும் என்கிட்ட நல்லாவே இருக்கு. பிளட் மூன் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டரா நான் என்னோட ஆர்கனைசேஷனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றி தான் கவலைப்படணும். என்னோட ஆர்கனைசேஷன் எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான முடிவை தான் நான் எடுத்திருக்கேன். உண்மை என்னன்னு தெரியாம நீ தான் திமிரா பேசிட்டு இருக்க. அழுத்தமாய் லூசிஃபர் கூறிட தன்வந்த் எள்ளலாக சிரித்தான். இத்தனை நாள் அவருடன் இருந்த லூசிஃபர் இன்று சரவணனுக்கு பயந்து அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு செல்வதை நினைக்க அவனுக்கு சிரிப்பாக இருந்தது. நீ இவ்வளோ பெரிய கோடியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்பவே உனக்கு உயிர் பயம் வந்துருச்சா? நான் உன்கிட்ட இருந்து ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்க்கிறேன் போல. நீ இவ்வளவு சாதாரணமான ஆளா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட டெய்லி இங்க வச்சிருக்க மாட்டேன். இனிமே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீ போய் அந்த சரவணனுக்கு கூஜா தூக்கு. கண்டிப்பா டிஜிட்டல் கரன்சி அவங்ககிட்ட இருந்து நான் எடுப்பேன். அப்போ என்கிட்ட காலில் விழுந்தாலும் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். அழுத்தம் திருத்தமாக கூறிய தன்வந்த் அங்கிருந்து திரும்பி நடந்தான். அவன் வெளியே போக பார்க்க லூசிஃபரின் குரல் அவனை தடுத்தது. முழுசா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு எங்க போறீங்க? நீயும் நானும் ஒரே குட்டையில விழுந்த மீன் தான். கெட்டவனுக்கும் கெட்டவன் இங்க என்னைக்குமே இருப்பான். நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான். இத்தனை நாள் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல இருந்த டார்க் கிங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? லூசிஃபர் திடீரென்று டார்க் கிங்கை பற்றி கேட்கவும் அதே இடத்தில் உறைந்து நின்றான் தன்வந்த். எபிசோட் 936 ஸ்கை டெவில். டார்க் கிங் பெயரை கேட்டதும் தன்வந்த் நகராமல் அப்படியே நின்றார்.
கால்கள் இரண்டும் தரையில் பசை போட்டு ஒட்டியது போல் நகர மறுத்தது. யோசனையாக முகத்தை சுருக்கிய தன்வந்த் திரும்பி லூசிஃபரை பார்த்தார். அதான் அவர் ஏற்கனவே இறந்துட்டார்ல, அப்புறம் என்ன? மிகவும் குழப்பத்துடன் லூசிஃபரை பார்த்து கேட்டார். டார்க்கிங் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? லூசிஃபர் கேட்க தன்வந்த் முகம் மொத்தமாய் மாறியது. பெரும் அதிர்ச்சியில் மூழ்கினார் தன்வந்த். அதுக்கு வாய்ப்பே இல்லை. டார்க்கிங் எப்படி உயிரோட திரும்ப வர முடியும்? 10 வருஷமா அவர் எங்க வரவே இல்லையே. 10 வருஷமா இல்லாத ஒருத்தன் திரும்பி வர போறான். அது மட்டும் இல்லாம டார்க் செத்து போனதை இங்க நிறைய பேர் கண்ணால பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப செத்து போன எப்படி திடீர்னு முளைச்சிட்டு வருவானா? கண்டதை உளராத. கடுப்பாக தன்வந்த் கூற லூசிஃபர் அயர்ந்து போனார். என்ன சொல்லி சமாதானப்படுத்த பார்த்தாலும் தன்வந்த் கேட்கப் போவதில்லை என நன்கு அறிந்திருந்தார் லூசிஃபர். அவர் சொல்வதை கேட்காமல் வீணாக அவருடன் சண்டை போட பிடிக்காத தன்வந்த் ஒயிட் டைகர் ரெஸ்டாரண்டை விட்டு வெளியேறினார். தன்வந்த் வெளியே வர அவரின் அசிஸ்டன்ட் வெளியே அவருக்காக காத்திருந்தார். சார், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? தன்வந்த் வெளியே வந்ததும் அவசரமாய் கேட்டார் அசிஸ்டன்ட். சரவணன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு பாரு. இந்த லூசிஃபர் இப்போ அவன் பக்கம் போயிட்டான். அவசரப்பட்டு லூசிஃபர் எதுவும் பண்ண மாட்டான். ஆனாலும் அதுக்குள்ள நம்ம முந்திக்கிட்ட ஏதாவது பண்ணணும். இந்நேரம் அவங்களுக்கு நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோம்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால சரவணன் உடனே கண்டுபிடிக்கணும். அவங்ககிட்ட இருக்க கீயை வாங்கணும். இல்லைன்னா அகல்யாவை தூக்கிட்டு வரணும். அகல்யா நம்ம கைக்கு கிடைக்கலன்னா அவளை கண்டிப்பா வேற யாராவது தூக்கிடுவாங்க. மிகவும் சீரியஸாக கட்டளையிட்டார் தன்வந்த். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இப்பவே நம்ம ஆளுங்களை விட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்றேன். அசிஸ்டன்ட் வேலையை ஆரம்பிக்க போனை எடுத்தார். தன்வந்த் யோசனையில் மூழ்கியிருக்க சட்டென்று புதருக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கவும் அந்த இடத்தை கூர்மையாக பார்த்தார். ஏதோ நிழல்கள் அந்த இடத்தில் அசைவது போல தோன்ற உடனே அந்த பக்கம் யோசனையாக திரும்பினார். அங்க யாரு ஒளிஞ்சிட்டு இருக்கா? யாரா இருந்தாலும் உடனே வெளியே வா. கட்டளையாக தன்வந்த் கூறிட அடுத்த நிமிடமே புதருக்கு வெளியே இருந்து வந்தது அந்த உருவம். இதற்கு முன்பு பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கு வந்த அதே நபர்தான் வந்திருந்தான். யார் ராணி, என்கிட்டயே உன்னோட வேலையை காட்டலாம்னு நினைக்கிறியா? கைகளை முறுக்கிக் கொண்டு கோபத்துடன் கேட்டார் தன்வந்த். அவருக்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்று தோன்றியது. வெளியே வந்த நபரை கேள்வியாக பார்த்தவருக்கு மீண்டும் புதருக்கு பின்னால் இருந்து சத்தம் கேட்டது. யோசனையுடன் புதரில் பார்க்க அப்பொழுதுதான் புதருக்கு பின்னால் நிறைய ஆட்கள் இருப்பது போல தோன்றியது. ஒவ்வொருவராக வெளியே வர மொத்தம் 12 பேர் வெளியே வந்தார்கள். அவர்கள் அனைவருமே டார்க் கிங் 12 அரக்க தளபதிகள். 12 பேரை பார்த்ததும் தன்வந்திற்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. வேர்த்து விடவிடக்க 2 அடி பின்னால் நகர்ந்தார். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் 12 பேரையும் நான் ஒன்னா பார்த்ததே இல்லை. 12 பேரும் ஒன்னா வந்திருந்தா விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ நிஜமா டார்க் கிங் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அதிர்ச்சியுடன் வாய் விட்டு கூறியவர் 12 பேரையும் திகைப்புடன் பார்த்து கொண்டு நின்றார். 12 அரக்க தளபதிகளும் 2 குழுவாக பிரிந்திருப்பார்கள். முதல் 6 ஹெவன் என்று அழைக்கப்படுவார்கள். அடுத்த 6 பேர் எர்த் என்று அழைக்கப்படுவார்கள். 2 குழுவும் இதுவரை ஒன்றாய் ஒரே இடத்திற்கு பிரச்சனை செய்ய வந்ததே இல்லை. அப்படியும் அவர்கள் வந்தால் நிச்சயம் விஷயம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். 12 பேரையும் மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்த தன்வந்திற்கு லூசிஃபரின் வார்த்தைகள் தான் அவரின் மூலையில் வேகமாய் ஓடியது. தேவையில்லாமல் லூசிஃபர் சொல்வதை கேட்காமல் விட்டு விட்டோமா என்று பதட்டத்தில் நின்றிருந்தார். விட்டால் ஓடிவிடுவேன் என்பது போல் பயத்தில் நின்று கொண்டிருந்தான் தன்வந்த். நீங்க எல்லாருமே டார்க் கிங்கோட ஆளுங்களா? பயத்துடன் அவர்களை பார்த்து கேட்டார் தன்வந்த். முதல்ல என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்க உனக்கு தகுதி இருக்கா? நக்கலாக கேட்டபடியே தன்வந்த் முன்னே வந்து நின்றான் ஸ்கைடெவில். அவர் கேட்ட கேள்வியில் தன்வந்த் முகம் வெளுத்தது. அவர் கண் முன்னே நடக்கும் நிகழ்வை அவரால் நம்பவே முடியவில்லை. அவர் கண் இமைக்கும் நேரத்தில் மின்னல் போல தன்வந்த் முகத்திலே குத்தி இருந்தான் ஸ்கைடெவில். அடிக்க வருவது கூட தன்வந்த் கண்ணிற்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு மின்னல் வேகத்தில் அடித்திருந்தான். வலியை மட்டுமே தன்வந்தால் உணர முடிந்தது. ஒரு அடியிலே 10 வருடத்திற்கு முன்பு இருந்த 12 அரக்க தளபதிகள் போல் இவர்கள் இல்லை என்று கண்டுகொண்டார். இவர்கள் அனைவருமே மொத்தமாய் மாறிவிட்டனர். முன்பை காட்டிலும் பல மடங்கு பலசாலியாகவும் வேகமாகவும் செயல்படுகிறார்கள். ஒரு அடியே அவரை கதிகலங்க வைத்து விட்டது. ஸ்கைடெவில் அடித்த அடியில் சத்தத்துடன் அலறினார் தன்வந்த். அடித்த அடியில் கோபம் தலைக்கேற அனைவரையும் பார்த்து பயங்கரமாய் முறைத்தார். நீங்க 12 பேரும் பெரிய இவனுங்களா இருந்தா எனக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு சர்வசாதாரணமா தெரியுதா? இன்னைக்கு உங்களையும் ஒரு கை பார்க்கிறேன். கோபத்தில் கர்ஜித்த தன்வந்த் அடுத்த அடியிலிருந்து சுலபமாக தப்பித்தார். டார்க் கிங் ஒரு ஆளுக சரவணனுக்காக சாக கூட துணிஞ்சிட்டாங்களா? இதை விட பெரிய குத்த நான் கேள்விப்பட்டதே இல்லை. நக்கலாக கூறினார் தன்வந்த். சரவணன் அளிக்க குறுக்க யார் வந்தாலும் பார்க்க மாட்டேன் என்பது போல் தன்வந்த் மிகவும் தீவிரமாக சண்டை போட்டார். உங்களுக்கு இருக்கிற பலத்துக்கு நீங்க நேரடியாக சரவணன் கிட்ட இருந்து அவனோட டிஜிட்டல் கரன்சியை மொத்தமா எடுத்துக்கலாம். அவனால தடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவன் பின்னால் நீங்க நிக்கிறீங்க? உங்களுக்கு எது முட்டாள்தனமா தெரியல? கோபத்தில் கத்திய தன்வந்த் வயிற்றிலேயே ஸ்பைடரில் ஓங்கி ஒரு குத்தினான். அதில் சிறிது தூரம் பறந்து விழுந்தார் தன்வந்த்.
அப்படி இருந்தும் அவர் தளரவே இல்லை. இன்னைக்கு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். அதீத கோபத்துடன் கூறிய தன்வந்த் மடக்கும் கம்பம் ஒன்றை பாக்கெட்டில் வைத்திருந்தவர் உடனே அதை எடுத்து முழுதாய் விரித்து ஸ்கை டெவிலை அடிக்க ஆரம்பித்தார். அவற்றையெல்லாம் மிகவும் சுலபமாய் தடுத்தான் ஸ்கை டெவில். அவரின் கையை பிடித்து வளைத்து கம்பத்தால் அருகில் இருக்கும் சுவற்றில் அடிக்க அந்த சுவரே விரிசல் விட்டது. வேகத்துடன் தன்வந்தை தள்ளிவிட்டான் ஸ்கை டெவில். திரும்பவும் வா. ஸ்கை டெவில் கூட இப்பதான் முதல்ல சண்டை போடுறேன். வா, 2 பேரும் நல்லா சண்டை போடுவோம். யாருக்கு அதிக பலம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். திமிராக ஸ்கை டெவிலை பார்த்து கூறினார் தன்வந்த். இதுவரை டார்க்கிங் ஆட்கள் தோத்து போனதே இல்லை. இன்று ஒட்டுமொத்த 12 அரக்க தளபதிகளும் ஒன்றாய் ஒரே நேரத்தில் சண்டையிட வந்திருக்கிறார்கள். யாரேனும் ஒருவர் வந்திருந்தால் கூட போதுமானதா இருந்திருக்கும். ஆனால் 12 பேரும் வந்திருப்பதுதான் ஆச்சரியத்துக்குரியது. என்னதான் நீ பலசாலியா இருந்தாலும் பினிஷ் குடும்பத்தால உன்னை இதுக்கு மேலேயும் சகிச்சுக்க முடியல. உண்மையான அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு பவரோட மோதி பார்த்தா தான் உனக்கு யாரு பலசாலின்றது தெரியும். அழுத்தமாய் ஸ்கை டெவில் கூற, உங்க 12 பேரையும் நான் ஒரே ஆள முடிச்சு காட்டுறேன். வாங்க, யார் பலசாலி அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பூச்சாண்டி காட்டுறது பயம் காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். லூசிஃபர் கிட்ட ஈடுபடும். என்கிட்ட அதெல்லாம் செல்லாது. உங்களோட பூச்சாண்டி மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அண்டர் கிரவுண்ட்ல இருந்து டார்க் கீழ் எப்போவோ ரிட்டையர் ஆயிட்டாங்க. டார்க் கிங் கீழே என்ன சேர்த்து நிறைய ஆளுங்க இருந்தோம். எங்க எல்லாருக்கும் டார்க் கிங் பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். அதனால போலியான ஆளுங்களுக்கெல்லாம் நாங்க பயப்படணும்னு அவசியமே இல்லையே. எழலாய் நகைத்தார் தன்வந்த். அழுத்தமாய் ஸ்கை டெவிலை பார்த்து கூறினான் தன்வந்த். எபிசோட் 937. புது டார்க்கிங். வந்திருப்பவர்கள் எல்லாம் போலியான ஆட்களாய் இருப்பார்கள் என்று நினைத்த தன்வந்த் அதீத கோபத்துடன் அவர்களை எதிர்க்க துணிந்தார். இந்த ஏமாத்து வேலையெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. லூசிஃபர் மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை. நீ அட்டாக் பண்ற விதத்துல நீ எவ்வளவு பலசாலின்னு நல்லாவே தெரியுது. உனக்கு இதுல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல. ஆனா இங்க என் கூட இருக்கிறவங்க எல்லாம் டாப்ல எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க முன்னாடி நீ எல்லாம் கால் தூசிக்கு சமம். என்ன என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறியா? நீ நடத்துற நாடகத்தை நான் நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறியா? உண்மையிலேயே டார்க்கிங்கோட 12 தளபதிகளும் திரும்பி வர முடியுமான்னு இந்த சின்ன பொய்ய வச்சு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. தன்வந்தின் மூளை பயங்கரமாய் வேலை செய்தது. அவர்கள் அனைவரையும் உன்னிப்பாக கவனித்தார். எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி இப்படி கடைசியில கோட்டு விட்டி. உன்னோட நாடகத்துல நான் பலியாகல. இப்போ உன்னை மொத்தமா முடிக்கிறேன். அழுத்தமாய் கூறிய தன்வந்த் காற்றில் மறைந்தார். அதே நேரம் ஸ்கை டெவிலும் காற்றில் மறைந்தான். பரவாயில்ல, உனக்கும் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ ஏன் அளவுக்கு வர முடியாது. திமிராக கூறினான் தன்வந்த். இருவருக்கும் சண்டை பயங்கரமாய் நடந்தது. யாருக்குமே தோற்கும் எண்ணமே இல்லை. ஒரே ஒரு நகர்வில் மீதம் இருக்கும் 11 பேரும் சரியில்லை என்று கண்டுகொண்டார் தன்வந்த். அவர்கள் 11 பேரும் போலியான ஆட்கள். அவர்கள் அனைவருமே ஸ்கை டெவில் தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். அவற்றை கண்டு கொண்டதுமே எழலாக நகைத்தார் தன்வந்த். என்ன டார்க்கிங் உண்மையிலேயே திரும்பி வந்துட்டார்னு நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை வாங்குறான்? எப்போ இருந்து நீ பணத்துக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்ச? செத்து போனவங்க திரும்ப வந்துட்டா நடிச்சா நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. டார்க்கிங்கின் 12 அரக்க தளபதிகளும் 12 வகையான வேறு வேறு இடங்களில் திறமை பெற்ற மாஸ்டர்களையே அந்த 12 பேர் கொண்ட படையில் சேர்த்து வைத்திருந்தார். டார்க்கிங்கு தான் டார்க் வெப்பையும் டார்க் வேர்ல்டுடைய உண்மையான அரசன். அனைத்தையும் தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர் டார்க்கிங். என்னது பணமா? வீணா பேசி சீக்கிரமே செத்துறாத. டார்க்கிங் அவமானப்படுத்துறது ரொம்ப பெரிய குற்றம். நீ ஆழம் தெரியாம காலை விட்டுக்கிட்டு இருக்க. ஸ்கை டெவில் மிரட்டலாக கூற அதில் எள்ளலாக நகைத்தார் தன்வந்த். நான் வெறும்னே அவனை அசிங்கப்படுத்தல, அவனை கொல்லவும் போறேன். தைரியம் இருந்தா அவனை என் கண்ணு முன்னாடி வர சொல்லு. உங்களை கொல்ற மாதிரி அவனையும் கொல்றேன். 10 வருஷமா ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்போ வர சொல்லு, என் கூட நேரடியா மோத சொல்லு. அப்புறம் தெரியும் உண்மையான கிங் யாரு. ஆணவத்தில் கூறிய தன்வந்த் சத்தமாக சிரித்தான். 10 வருடங்களுக்கு முன்பாக டார்க் கிங்குக்கு தான் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டையே ஆட்டி பிடித்துக் கொண்டிருந்தான். அண்டர் கிரவுண்ட் உலகில் இருக்கும் 70% பேர் அவருக்கு அடிபணிந்துதான் போவார்கள். ஆனால் நாட்கள் கடக்க டார்க்கிங்கின் உடல்நிலை சோர்வடைந்து கொண்டே இருந்தது. அதனால் படிப்படியாக அவரின் மரியாதையும் அங்கிருக்கும் மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே இருந்தது. மரியாதை படிப்படியாக குறைய பயமும் குறைந்து கொண்டு வந்தது. டார்க்கிங்கிற்கு ஹரிஷை விட வயது அதிகம். இப்பொழுது டார்க்கிங் சண்டையிட வந்தால் ஹரிஷ் அவரை சுலபமாக தோற்கடித்து விடலாம் என்று நினைத்தார் தன்வந்த். ஹரிஷ் எல்லாம் தன்வந்த் முன்பு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கையில் இருவரையும் சுலபமாக கொன்றுவிட்டு இனி புதிதாய் தான் அண்டர் கிரவுண்ட் உலகிற்கு அரசனாகலாம் என்று நின்ற இடத்தில் நின்று கொண்டு கனவு கண்டான் தன்வந்த்.
ஸ்கைடெவில் அமைதியாய் தன்வந்தை பார்த்து கொண்டு நின்றான். என்ன உன்னோட தலைவன் வெளியே வரதுக்கு பயப்படுறானா? எனக்கு தெரியும், இந்த வயசான ஆளுக்கு வெளியே வந்தா எங்க இன்னும் அசிங்கமா ஆயிடுமோன்னு பயம், அதான் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே கொஞ்சம் திறமையான ஆளு தான். மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சதுமே உடனே 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிடும். நேரம் வரைக்கும் அவங்க இருந்திருந்தாங்கன்னு வையேன், அவன் அடிக்கிற அடியில எழுந்து நிக்க முடியாத அளவுக்கு இருந்திருப்பான். மிச்சம் சொச்சம் இருந்த மரியாதைலாம் காத்துல பறந்து போயிருக்கான். டார்க்கிங் பேருக்கு தகுந்த மாதிரியே இல்ல. பயங்கரமான ஆளு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு கோழையா இருப்பான்னு எதிர்பார்க்கல. வயசாயிடுச்சு இல்ல, அதான் ரொம்ப உயிர் மேல பயம் வந்துருச்சு போல. வேண்டுமென்றே திமிராக தன்வந்த் டார்க்கிங்கை பற்றி மட்டமாக பேசிக் கொண்டிருந்தார். எந்த அளவிற்கு மட்டமாக பேச முடியுமோ அவ்வளவு தரைக்குறைவாக டார்கெட் எங்கே என்று பற்றி பேச ஆரம்பித்தார். இப்பொழுது இருக்கும் டார்க் கிங் தான் போலியானவர் என்று நினைத்து அவர் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்தார். ஸ்கைடெவிலை மட்டும் இன்று அவர் தோற்கடித்து விட்டால் அண்டர் கிரவுண்ட் உலகில் அவரின் பெரும் புகழும் பெரும் உச்சத்திற்கு சென்றுவிடும். டார்க் கிங்கின் 12 அரக்க தளபதிகளில் தலை சிறந்த வேலையை தன்வந்த் தோற்கடித்து விட்டார் என்ற செய்தி மட்டும் அனைவருக்கும் தெரிய வந்தால் அனைவரும் பயமும் தன்வந்த் மீது திரும்பும். மற்றவர்களின் பயத்தை தன் வசப்படுத்திக் கொண்டு அவர் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். அதற்கு பின் லூசிபர் என்ன அவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் அவரிடம் அடிப்பணிந்துதான் போக வேண்டும். அந்த கோடை தான் வரத்துக்கு ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன், அவன் நாயை கொண்டு அனுப்புறேன். இது ஒரு பணத்தை பார்த்தாவது அவன் வந்துதானே ஆகணும். திமிராக நரம்புகள் புடைக்க கூறினான் தன்வந்த். ஏய், இனி அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே போறேன். எவ்வளவு திமிர இருந்தா டார்க்கிங்க நீ இவ்வளவு அசிங்கப்படுத்துவேன். நான் கொல்லாம விட மாட்டேன். கோபமாய் தன்வந்தை முறைத்த ஸ்கைடெவில் அவன் மட்டும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்வந்தை எதிர்கொண்டால் நிச்சயம் ஒரே அடியில் அவரை கொன்றுவிடலாம் என்று நினைத்தான். ஸ்கைடெவில் தான் டார்க் கிங்கின் தலை சிறந்த தளபதி. மோதி பார்த்து முடிவு பண்ணிடலாம். அழுத்தமாய் கூறிய தன்வந்த் சண்டையிட தயாராகி நின்றான். இருவருமே தற்காப்பு கலையில் தலை சிறந்தவர்கள். தற்காப்பு கலைக்கு பெயர் போன ஷாவலின் டெம்பிளில் தான் இருவருமே இதனை கற்றுக்கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டு நிற்க திடீரென்று தன்வந்திற்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்று தோன்றியது. அவருக்கு பின்னால் ஏதோ ஒன்று நிற்பது போல உணர்ந்தார். அதுவும் பின்னால் இருக்கும் உருவத்தின் உக்கிரமான பார்வை அவரின் முதுகை துளைப்பது போல இருந்தது அவருக்கு. சுற்றி இருக்கும் சூழல் அனைத்தும் மிகவும் அமைதியாகிவிட அவரை அறியாமலேயே அவருக்கு அழுத்தம் ஏற்பட்டது. சட்டென்று பின்னால் திரும்பி யாரது என பார்க்க மூச்சு விடவும் மறந்து அப்படியே சிலை போல உறைந்தார் தன்வந்த். பயத்தில் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் உறைந்து நிற்க உடல் கூச்சரிய செய்தது. டார்க் கிங் நடுக்கத்துடனே அவருக்கு முன்னால் நிற்கும் நபரை பார்த்து பெரும் அதிர்ச்சியுடன் கூறினார். அவரால் அவரின் கண்களை நம்பவே முடியவில்லை. தன் கண் முன் இருப்பது நிஜம்தானா என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது. இல்ல, இது புது டார்க் கிங். பதட்டத்துடன் அவர் கூறியதை சரி செய்தார் தன்வந்த். இதற்கு முன்பு அவர் யாருடன் வேண்டுமானாலும் சண்டை போட்டு ஜெயித்திருக்கலாம். அண்டர் கிரவுண்ட் உலகில் பல பேருடன் மோதி வெற்றி கண்டிருக்கலாம். தன்வந்திற்கென தனி அடையாளம் அண்டர் கிரவுண்டில் உலகில் இருக்கிறது. ஆனால் டார்க் கிங்குக்கு நிகரான தன்வந்த் ஒருபோதும் வர முடியாது. எவ்வளவு போராடினாலும் டார்க் கிங்கை மட்டும் அவரால் ஜெயிக்க முடியாது. வந்திருக்கும் புது டார்க் கிங்கை கண்டதும் அதிர்ச்சியில் சிலை போல நின்றார் தன்வந்த். உன்னோட அழிவு ஆரம்பமாயிடுச்சு. அழுத்தமாக டார்க் கிங் கூற மூச்சு இழுத்து பிடித்துக் கொண்டு சிலை போல உறைந்தார் தன்வந்த். எபிசோட் 938. புதிதாய் வந்திருக்கும் டார்க் கிங்கை பார்த்து அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தார் தன்வந்த். இவ்வளவு நேரம் லூசிபர் சொன்னதெல்லாம் உண்மை என்று இப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. இது கனவா நிஜமா? புது டார்க் கிங் எப்படி வந்தான்? இதனால்தான் லூசிபர் என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையா? அப்ப இவ்வளவு நேரம் அவன் சொன்னது உண்மைதானோ? பயத்தில் மனதிலே நினைத்துக் கொண்டு நின்றார் தன்வந்த். புது டார்க் கிங்கை பார்க்க பார்க்க அவருக்கு உடல் மரத்து போவது போல் இருந்தது. லூசிபர் புது டார்க் கிங் பற்றி கூறாமல் இருந்ததற்கு காரணமும் இருந்தது. தன்வந்தை பற்றி லூசிபருக்கு நன்றாக தெரியும். சண்டை என்று வந்துவிட்டால் அரக்கனாய் மாறுவது மட்டுமில்லாமல் தற்பெருமை பேசிக்கொண்டு ஆணவத்துடனே இருப்பான் தன்வந்த். அதனால்தான் லூசிபர் சொல்லாமல் அப்படியே விட்டுவிட்டார். புது டார்க் கிங் வந்ததால் 12 பேரும் கட்டுக்குள் இருக்கிறார்கள். புதிதா டார்க் கிங் தேர்ந்தெடுக்கப்படுவது மிகவும் கடினமான ஒன்று. அந்த பதவிக்கு வர வேண்டும் என்றால் 12 அரக்க தளபதிகளுடனும் ஒரே நேரத்தில் சண்டையிட்டு ஜெயிக்க வேண்டும். அது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. 12 பேரும் ஒவ்வொருவராய் தனித்தனியாய் சண்டை போட வந்தால் கூட சமாளிப்பது கடினமாக இருக்கும். இதில் 12 பேரையும் ஒரே நேரத்தில் சண்டையிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமான ஒன்று. 12 பேரில் ஒருவரை எதிர்க்கவே அண்டர் கிரவுண்ட் உலகில் இருப்பவர்கள் நடுங்குவார்கள். அப்படி இருக்கையில் 12 பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்க்க எவருக்கும் துணிச்சல் இல்லை. அப்படி இருக்கையில் புதிதாய் ஒரு டார்க் கிங் உருவானதை கண்டு தன்வந்திற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது.
புதிதாய் வந்திருக்கும் டார்க்கிங் பார்க்கவே பயங்கரமாயிருந்தான். உலகத்தையே அவன் கட்டுக்குள் கொண்டு வரும் திறமை வாய்ந்தவன் போல் நின்று கொண்டிருந்தான். தன்வந்தருக்கு அவரின் சாவு அவர் கண்முன்னே தோன்றியது. டார்க்கிங்கை பார்த்ததுமே ஸ்கை டெவில் அவன் முன்பு வந்து ஒற்றை காலை மடக்கி மண்டியிட்டான். டார்க்கிங் என்ன மன்னிச்சிருங்க, என்னோட வேலையை நான் ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டேன். உங்களையே வர வைக்கிற அளவுக்கு நான் லேட் பண்ணிட்டேன். தாழ்மையான குரலில் ஸ்கை டெவில் கூற, டார்க்கிங் அவனை அமைதியாக பார்த்தான். பரவாயில்ல விடு, நீ உன்னோட வேலையை பாரு. இது இந்த ஆளு. பேச்சு வராமல் தன்வந்த் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். டார்க்கிங் 12 அரக்க தளபதிகளுக்கும் அவர்களின் மிஷன் அவர்களுக்கும் மிகவும் முக்கியம். டார்க்கிங் பொதுவாக வருடத்தில் குறிப்பிட்ட சில வேலைகளை மட்டும்தான் செய்வான். மற்றபடி அவரின் தளபதிகளான 12 பேர்தான் உலகில் இருக்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் கட்டுக்குள் இருக்கும் வேலைகளை செய்து விடுவார்கள். இதே டார்க்கிங் நேரடியாக ஒரு வேலையை முடிப்பதற்காக வந்திருக்கிறான் என்றால் அது மிகவும் ஆபத்தான ஒன்றாக முடியும். நீ போ, இவனை நான் பாத்துக்கிறேன். ஸ்கை டெவிலை பார்த்து அமைதியான குரலில் கூறினான் டார்க்கிங். ஸ்கை டெவில் டார்க்கிங்கை எதிர்த்து பேசும் தைரியம் இல்லை. அதனால் டார்க்கிங் இங்கே வந்துவிட்டாரே என்று சம்மதமாய் தலையசைத்தான். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். அடுத்த நொடி அந்த இடத்தில் இருந்து மாயமாய் மறைந்திருந்தான் ஸ்கை டெவில். அவன் கிளம்பியதும் தன்வந்த் பார்வை டார்க்கிங்கின் மீது படிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். டார்க்கிங் பார்வையை தன்வந்தை நகர விடாமல் செய்தது. உள்ளுக்குள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாலும் வரவழைக்கப்பட்ட தைரியத்துடன் பேசினார் தன்வந்த். எதுக்காக இப்படிலாம் பண்ற? நீ ஒரு டார்க்கிங். சரவணன் மாதிரியான ஆளுக்கெல்லாம் நீயே ஹெல்ப் பண்ணணும். சரவணன் எல்லாம் உன்னோட கால் தூசிக்கு சமம். அப்படி இருக்கிறப்போ நீ அவன் பின்னாடி போய் நிக்கிற? இறுகிய முகத்துடன் கேட்டான் தன்வந்த். அவருக்கு இன்னுமே நம்ப முடியவில்லை. எதற்காக டார்க்கிங் சரவணனுக்கு உதவி செய்கிறான் என்று தீவிராக டார்க்கிங்கை கேட்க அவனும் இன்னும் முறைத்தார் தன்வந்த். நான் ஏன் அவனுக்கு உதவி பண்ண கூடாது? நீ ஒன்னும் பழைய டார்க்கிங் மாதிரி இல்லை. டார்க்கிங்குக்கான மரியாதையை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. 10 வருஷமா டார்க்கிங் பத்தின எந்த ஒரு தகவலுமே இல்ல. அதனால நீ இப்பதான் புதுசா டார்க்கிங்க உருவாயிருக்குன்னு தோணுது. ஏன் உன்னோட பொசிஷன் நினைச்சா உனக்கு பயமா இருக்கா? எங்க உன்னோட டார்க்கிங்ன்ற பதவி உன்னை விட்டு போகுமோன்னு பயந்து அந்த சரவணனுக்கு உதவி பண்ண பாக்குறியா? புதுசா வந்திருக்க டார்க்கிங் இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பான்னு நினைக்கவே வேடிக்கையா இருக்கு. பழைய டார்க்குக்கு இருந்த அளவுக்கு உனக்கு எந்த ஒரு மரியாதையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உனக்கு அதுக்கும் ஏணி வச்சாலும் ஏட்டாது. கேலியாக கூறிய தன்வந்த் சத்தமாக சிரித்தார். மற்றவர்களை தூண்டிவிடும் எண்ணத்தில் நக்கல் நையாண்டி செய்வதில் அவர் வல்லவர். என்னதான் அவர் நக்கல் பேச்சு பேசினாலும் டார்க்கிங் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவனை பொறுத்த வரைக்கும் தன்வந்த் எல்லாம் ஒரு சிறிய எறும்புக்கு சமம் போல. எங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. நேரடியாக தன்வந்த் பார்த்து டார்க்கிங் கூற முகத்தை சுருக்கினான் தன்வந்த். என்ன ஆர்டர்? இந்த நிமிஷத்துல இருந்து பெஸ்வானி ஃபேமிலி மொத்தமும் சரவணனை பின்பற்றி நடக்கணும். அழுத்தமாய் கூற தன்வந்த் அதிர்ச்சியாய் அவனை பார்த்தார். பேஸ்வானி குடும்பமும் சரவணனும் பரம எதிரிகள். சரவணன் விதுரனை கொண்டது மட்டுமல்லாமல் வருணை கேட்ட குடும்பத்தில் சிக்க வைத்து விட்டான். அதுவே பெஸ்வானி குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானமாய் இருக்கிறது. அது மட்டுமா, கடைசியில் அவரின் தம்பி திவாகரையை கொன்றிருக்கிறான். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தும் எப்படி அவரால் அவனை சும்மா விட முடியும்? ஆனாலும் அவரின் வெறுப்பை டார்க்கிங் முன்பு காட்ட முடியாது. நிச்சயம் பெஸ்வானியின் குடும்பத்தார் அவர்களின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாது. இவர்களெல்லாம் பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் அவனு லூசிஃபர் கிடையாது. அவனை பயமுறுத்தின மாதிரி என்ன பயமுறுத்த முடியாது. தன்வந்த் பேசி முடிப்பதற்கு முன்பே அவரின் தலையில் ஏதோ வழிவது போல் இருந்தது. வெதுவெதுப்பான சுட்டில் பிசுபிசுப்பாக ஏதோ ஒன்று வழிய அதை தொட்டு பார்த்தவர் அப்பொழுதுதான் அது அவரின் ரத்தம் என்றே உணர்ந்தார். கண் இமைக்கும் நேரத்தில் நொடி பொழுதில் மண்டையை உடைத்து ரத்தத்தை வரவழைத்து விட்டான் டார்க்கிங். அவனின் பலம் அவரை நடுங்கச் செய்தது. இந்த ஒரு செயலிலேயே பழைய டார்க்கிங்கிற்கு இவன் குறைந்தவன் இல்லை என்று புரிந்து கொண்டார். சொல்லப்போனால் பழைய டார்க்கிங்கை விட இப்பொழுது இருப்பவன் இன்னும் பலசாலியாக இருக்கிறான். பழைய டார்க்கிங் மின்னல் வேகத்தில் தாக்குவார் என்றால் இப்பொழுது இருப்பவன் அதைவிட வேகமாக செயல்களில் ஈடுபடுகிறான். அதிர்ச்சியாக அவனை பார்த்து கூறிய தன்வந்த் அவரின் பல்லை கடித்தார். மண்டை வலி அவருக்கு உயிரை எடுத்தது. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்தவன் மாதிரி இருக்கா? வெறுப்பாக தன்வந்தை முறைத்தபடியே டார்க்கிங் அவனுக்கு அவ்வளவாக பேசுவது பிடிக்காது. நாங்க இங்க உனக்கு தகவல் கொடுக்கதான் வந்தேன். நான் சொல்ற மாதிரி நடக்கிறதும் நடந்துக்காததும் உன்னோட விருப்பு. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு உன்னோட சாவு என் கையில தான். என்ன நீ எதிர்க்க நினைச்ச உன்னோட பெஸ்வானி குடும்பத்துக்கு என்கிட்ட இருந்து எந்த ஒரு நல்லதும் நடக்காது. நீ சொல்றியே உன்னோட குடும்பம் அவ்வளவு பெரிய மட்ட குந்தல். என் கண்ணு முன்னாடி அதெல்லாம் ஒரு குப்பை. நாய் கூட்டத்தோட தலையை வெட்டுற மாதிரி உன்னோட ஒட்டுமொத்த பெஸ்வாம் குடும்பத்தையும் தலையோட வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். அழுத்தமாய் ஆளுமை நிறைந்த தோற்றத்துடன் டார்க்கிங் கூறிட தன்வந்த் நடுங்கி போனார். புது டார்க்கிங் தன்வந்திற்கு பேசவே இடம் கொடுக்கவில்லை.
புதிதாய் வந்திருப்பவன் சமாளிப்பது சாதாரணம் இல்லை என்று புரிந்து கொண்டான் தன்வந்த். டார்கிங்கை மட்டும் எதிர்த்தால் ஒட்டுமொத்த வெஸ்வானி குடும்பத்திற்குமே அழிவு காலம் வந்துவிடும் என்று நன்காய் அறிந்திருந்தார். ஒழுங்கா தெளிவா முடிவெடுத்துக்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்றது எனக்கு பிடிக்காது. அழுத்தமாய் டார்கிங் மிரட்ட தலையில் வலியும் உதிரத்துடனும் அவனை பார்த்தான் தன்வந்த்.